இன்னைக்கு நாம பார்க்க போற அற்புதமான அறிவியல் புனைக்கதை 1961 எழுதப்பட்டது. அது த மூன் மாத் என்கிற கதை. அதை எழுதியவர் நம்முடைய ஜாக் வான்ஸ் என்கிற அற்புதமான எழுத்தாளர். பூமியிலிருந்து பல லட்சம் ஒளியாண்டுகள் தள்ளி சைரன் அப்படிங்கிற ஒரு ஊர். அந்த ஊர் அந்த கிரகத்துல அந்த சூரியன் கிட்ட இருக்கு. அந்த இடத்தை நோக்கி புவியில் இருந்து நம்முடைய ஊரிலிருந்து அந்த ஊருக்கு ஒரு தூதராக திசல் என்கிற ஒரு மாமனிதர் அனுப்பப்படுகிறார். அவர் தான் அந்த கதையினுடைய கதாநாயகன். அவர் ஏறி உட்கார்ந்து அந்த விண்கலம் அவரை அழைத்து செல்கிறது. அந்த டெரிபிள் ஸ்பீட்ல போய் அந்த சைரன் அந்த ஊர்ல அவர் இறங்குவதற்கு சற்று முன்னால் அவருக்கு சொல்லப்படுகிறது ஆங்மார்க் என்கிற ஒரு வில்லன் ஏற்கனவே அங்க போயிட்டான், புவியிலிருந்து தான் போயிருக்கிறான், பேரழிவு வில்லன் அவரு, அந்த ஊர்ல ஒரு பெரிய அழிவை ஏற்படுத்துறதுக்காக அவன் போயிருக்கான் அப்படின்னு அவருக்கு சொல்லப்படுகிறது. அவனை பிடிக்கிறதுக்கும் அந்த அழிவை தடுக்கிறதுக்கும் தான் நீங்க போயிருக்கீங்க அப்படிங்கறதையும் அவன்கிட்ட சொல்றாங்க. அவர் அந்த ஊர்ல போய் இறங்கும் போது ஒரு பெரிய ஆச்சரியம் அவருக்கு காத்துட்டு இருக்கு. அது என்ன ஆச்சரியம்னா, அந்த ஊர்ல அந்த பர்டிகுலர் கிரகத்துல இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுமே மாஸ்க் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ என்ன அவருக்கு ஒரு அடுத்த ஆச்சரியம்னா, கலர் கலரான மாஸ்க் அவர் பாக்குறாரு. அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் கழிச்சுதான் அவர் மொள்ள கண்டுபிடிப்பாரு அந்த மாஸ்கோட கலருக்கும் அந்த மனிதர்களுடைய தராதரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. மேல் வர்க்கத்துல ஒரு ஆளும் நிலையில இருக்கக்கூடிய வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் போட்டுக்கிற கலர் வேற, கீழே வர 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 போட்டுக்கிற அந்த கலர் வேற. சோ இருக்கிறதுலே கீழான ஒரு உழைக்கும் வர்க்கத்தினுடைய மாஸ்க் எடுத்து அவரு மாட்டிக்கிறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அடிமைகளுக்கும் ஒரு மாஸ்க் இருக்குன்னு அவர் கண்டுபிடிக்கிறார். அந்த அடிமைகள் யாருன்னு பாத்தீங்கன்னா பெரிய ஆச்சரியம். அந்த இடத்துல ஒரு இக்கு வைக்கிறாரு ஜாக் சைரன். என்ன ஜாக் வான்ஸ் சொல்றாரு அப்படின்னா, ஜாக் வான்ஸ் ஒரு அற்புதமான ஒரு சோசியலிச ரைட்டர். அவர் அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு இக்கு வைக்கிறார். என்னன்னா, சாதாரண லெவல்ல சாக்கடையில வேலை பார்த்துட்டு கிளீனிங் ஒர்க் பார்த்துக்கிட்டு நம்முடைய தூய்மை தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய உடம்பு எல்லா விதமான வைரஸ்க்கும் அடாப்ட் ஆயிருக்கும். மேல் தட்டுல இருக்கிற யாராவது ஒருத்தருக்கு அந்த சைரன்கிற ஊர்ல உடம்புக்கு வந்தா கூட இந்த கீழ்நிலையில இருக்கிற இந்த அடிமைகள்ட்ட இருந்து பிளட் எடுத்து அவங்க தனக்கு செலுத்திப்பாங்க. கொஞ்ச நாள்லயே அது சரியா போயிடும். இந்த அடிமைகள் அனைவருடைய பிளட்டுமே ஒரு மெடிசன் மாதிரி அந்த கிரகத்துல இதாயிட்டு இருக்கு. இந்த லெவல்ல தான் நாம ஆங்மார்க்க தேடி போறோம். ஆங்மார்க் அங்க எதுக்கு வந்திருக்காரு, என்ன பண்ணிருக்காருங்கிறத இந்த அடிமைகளினுடைய கான்செப்ட்ஸ் வழியா அவர் தெரிஞ்சுப்பாரு. இந்த அடிமைகள் தான் அந்த சைரன் நாடு முழுக்க செல்லக்கூடியவர்கள். எல்லா இடங்கத்திலயும் போய் அந்த கிளீனிங் ஒர்க் அவங்க பண்ணுவாங்க. இவங்களுடைய மாஸ்க் அவர் போட்டுக்கிறதுனால அவர் எல்லா இடத்துக்கும் போக முடியும். எங்க வேணாலும் ஃப்ரீயா அவருக்கு உடனே வழி விட்டுருவாங்க. ஏன்னா கிளீனிங் அந்த ஊர்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். மிகப்பெரிய ஒரு அரண்மனையில இருந்து பாராளுமன்றத்தில இருந்து எல்லா இடத்துக்குள்ளயுமே அந்த மாஸ்க் போட்டவங்களால போக முடியும். அடிமை மாஸ்க் அவர் போட்டுட்டு இருக்கிறதுனால எல்லா இடத்துக்கும் அவர் போவார். ஆனா அவர் ஒன்னே ஒண்ணு மட்டும் ஆங்மார்க்க பத்தி முதல்ல கண்டுபிடிப்பாரு. என்னன்னா, அவர் விதவிதமான மாஸ்க் வச்சிருப்பாரு. எங்க போகணுமோ அங்க அந்த மாஸ்க அவர் மாத்திப்பாரு. ஆனா அவர் மனிதர், அந்த கிரகவாசி அல்ல. இப்படி கண்டுபிடிச்சிட்டே போகும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வரும்பொழுது ஆங்மார்க் என்ன அழிவை ஏற்படுத்த தயாராகிட்டு இருக்காங்கிறது அவருக்கு புரிய வரும். என்னன்னாக்க, முள்ள தன்னுடைய மாஸ்கினுடைய தரத்தை மாத்திட்டே போய் மிகவும் மேல் தளத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய மாஸ்க போட்டதும் அந்த ஆட்சியை தன்னுடைய அடிமையாக்கிக் கொள்வதுதான் ஆங்மார்க்கினுடைய திட்டம். இதை தகர்ப்பதற்காக அவர் ஒரு கட்டத்துல அடிமைகளோடு இணைந்து போராடி ஆங்மார்க்க பிடிச்சிருவாரு. ஆங்மார்க்க பிடிக்கிற அந்த இடம் ரொம்ப ரொம்ப அழகானது. அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டா, மேல்தட்டு வர்க்கத்துல எல்லாருக்குமே உடம்புக்கு வரா மாதிரி ஒரு வைரஸ தயார் பண்ணுவாரு. அடிமைகளோடு இணைந்து அதை கண்டுபிடிப்பாரு. அந்த வைரஸ் மேல் தட்டுல இருக்க எல்லாருக்கும் போட்ட உடனே அந்த மாஸ்க போட்டு போற ஆங்மார்க்கு மட்டும் ஒண்ணும் ஆகாது, மத்தவங்க எல்லாரும் படுத்த படுக்கையா ஆயிடுவாங்க. அப்ப ஆங்மார்க்குங்கிறவன் தனியா மனிதனா இருக்கிற தொட்டு அவனுக்கு அந்த வைரஸ் பாதிக்கல என்பதை வைத்து ஆங்மார்க் பிடிபடுவார். அங்க இல்ல இன்ட்ரெஸ்ட். பிடிபட்டதுக்கு அப்புறம் ஆங்மார்க்கு அவங்க கொடுக்கிற தண்டனை என்ன, அதுதான் அழகு. அந்த அழகுக்காக தான் நாம ஜாக் வான்ஸை பாராட்டுகிறோம். ஜாக் வான்ஸ் ஒரு அற்புதமான ஒரு ரைட்டர். அவர் எப்படி ஒரு அட்வென்ச்சரஸ் ரைட்டர்னா, காஷ்மீருக்கு வந்தாரு. அவரு அமெரிக்காவை சேர்ந்தவர். ஆனா காஷ்மீருக்கு அங்க இருக்கிற காஷ்மீரி போட் ஒண்ணு வாங்கினாரு. அந்த போட்ல உலகத்தை சுத்தி வந்த ஒரு பெரிய அட்வென்ச்சரஸ் ரைட்டர் அவரு. அப்படி சுத்தி ஒரு நாவல் எழுதினாரு, தி டையிங் எர்த் அப்படின்னு அந்த நாவலுடைய டைட்டில். இப்ப நம்ம அந்த முடிவுக்கு வருவோம். என்ன தண்டனை அந்த வில்லனுக்கு வழங்கப்பட்டது என்றால், அவர் மாஸ்க் இல்லாம வாழ வேண்டும். அந்த கிரகத்துல மாஸ்க் இல்லாம வாழ முடியாது.
அந்த மாஸ்க் இல்லாமல் அவர் வாழ வேண்டும் என்கிற தண்டனையை அவருக்கு கொடுத்தார்கள். அந்த கிரகத்திலேயே மாஸ்க் இல்லாமல் வாழ்ந்த முதல் தண்டனை குற்றவாளி ஆங்ராங் என்று அந்த கதையை முடிக்கிறார்கள். மிக அற்புதமான கதை. இதே போன்ற ஒரு அற்புத கதையோடு நாளை சந்திப்போம். நன்றி.